மிடில் இந்தியா டூரில் டே 4. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்க தௌலதாபாத் தேவகிரி ஃபோர்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே கிளம்பியாச்சு. இந்த ஃபோர்ட் பார்த்துட்டிங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்துருப்போம்ல ஹைதராபாத்தில். ஸோ அந்த ஃபோர்ட்டில் ஆட்சி பண்ண மன்னர் தான் இந்த ஃபோர்ட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து ரொம்பவே ஒரு அட்வென்ச்சர்ஸான ஃபோர்ட் தான் இது. பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் பார்க்கவே அப்படின்னா ஒரு டோட்டல் சிட்டியோட வியூ, சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு எவ்வளோ ஏக்கர் கணக்கான வியூவை வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக பார்க்க முடியுதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வியூ வந்து. ஸோ உங்களுக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஒரு ஃபோர்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு மன்னர் வந்து எப்படி வந்து அவரோட கிங்டம் எப்படி ஆட்சி பண்ணியிருப்பாரு, எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட கிங்டம் அப்படின்றது தான் இந்த ஃபோர்ட் வந்து நமக்கு உதாரணமாக இருக்குது. ஸோ ஒரு வியூவில் வந்து பார்த்தா இன்னொரு வியூ தெரியவே தெரியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம கீழே இருந்து மேலே போகிற அந்த வியூ, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கம்பல்சரி இந்த அவுரங்காபாத்தை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான, அவுரங்காபாத் இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ரொம்பவே இருக்கிறதுல டாப்பஸ்ட் வியூ, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அவ்வளோ மிருகங்கள் வந்து நம்ம கூட இயல்பாக பழக முடியுது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து நம்புறாங்க இது நம்ம இடம், இங்கே வர மனிதர்கள் நம்ம மனிதர்கள் அப்படின்றது இந்த மிருகங்களும் நம்புது அப்படின்னா. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சேஃபான பிளேஸா அந்த அங்கே வாழக்கூடிய ஜீவன்கள் வந்து உணருதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டியே. வர வழி ஃபுல்லாகவே நமக்கு வந்து மங்கீஸ் அண்ட் ஸ்குரில்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நம்ம கூடவே பழகும். அதுங்களுக்கு அந்த பயமே இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க வர மக்கள் எல்லாமே ஸோ அப்படி பாத்துக்கிறாங்க அதுங்களை அப்படின்றத அதுங்க ரொம்பவே நல்லாவே நம்புது. அதுங்க ஃபேமிலியோட இருந்தா கூட நம்ம வந்து அங்க எதுவும் பண்ண மாட்டோன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்குறோம் பாத்தீங்களா. ஸோ ஏன்னா அது வந்து நம்ம அவங்க இடத்துக்கு போறோம், ஸோ அதனால அவங்களுக்கு பயம் வராது. வியூ பாத்தீங்களா எப்படி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பசங்க கூட அடுத்த வியூ கிளம்பியாச்சு. இந்த பிளேஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு ஓல்டஸ்ட் மசூதி அப்படின்னா இதுதான். இங்கதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து அந்த அந்த மன்னர் வந்து இந்த மாவு அரைச்சு கொடுக்கறது, அப்புறமேட்டு அந்த தானியங்கள் வகைகள்லாம் அரைச்சு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தின ஒரு இடம் தான் இது. இது பேர் சரியா எனக்கு தெரியல. இதுதான் நம்ம ஸ்பாட் 2 பார்த்துருக்கோம். இதுதான் அந்த மாவு அரைச்சு கொடுக்குற மிஷின். ஸோ இது வந்து இயற்கையாவே இங்க தண்ணி சுரக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல மாவு அரைக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எவ்வளவு மக்கள் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனாலதான் இந்த பிளேஸ் வந்து ஒரு முக்கியமான பிளேஸா இருக்கு. ஸோ இதுலதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷர்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க இந்த மசூதி, அதாவது இந்த மாஸ்க் பண்ற வரவங்க எல்லாருமே இதுலதான் கை கழுவுறது. ஸோ இது ஒரு தீர்த்தம் மாதிரி இப்ப இருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பிளேஸ் வந்து. ஃபிஷர்ஸ் பாத்தீங்களா. ஸோ அடுத்த ஸ்பாட் வந்து மினி தாஜ்மஹால். டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம பசங்க குரூப் போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. அண்ட் தென் இப்ப பார்க்க போறது தான் ஷாஜகான் இருக்காருல்ல. ஷாஜகான் எப்படி அவங்க ஒய்ஃப்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினாரோ, ஸோ அவரோட பையன் வந்து நம்ம அப்பா பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுனால நம்மளும் கண்டிப்பா பண்ணணும் நம்ம ஒய்ஃப்க்கு அப்படின்றதுனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு அவர் ஒரு தாஜ்மஹாலை கட்டுறாரு. ஸோ ஷாஜகான் கட்டின அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த லவ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிட்டே வருது பாருங்க. ஸோ அதுக்கான உதாரணம் தான் இது. நம்ம சார் வந்து நமக்கு டோட்டலா இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பெர்சியாவில் வந்து இங்கே வந்து தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இதை கட்டினது ஹர்ஷன் ராய் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் தலைமையில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்ட் அவர் பெரிய ஆர்கிடெக்டாக இருந்தார் 17th century. அந்த ஹர்ஷன் ராய் தான் இந்த ஐடியா பிளான் பண்ணி இந்த பெர்சியன் இதில் தோட்டம் கிட்டத்தட்ட. ஓகே கைஸ், நம்ம தாஜ்மஹாலை பார்த்துடுவோம். ஸோ நல்ல ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு. இதுதான் அவங்க ஒய்ஃபோட கல்லறை இருக்கிற இடம். பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லறையில காசு போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து காசு போட்டு அவங்களை பிச்சைக்காரங்களாம் ஆக்குறதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ரொம்பவே ஒரு கிரேட்டான ஆர்கிடெக்சரால தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ஸ்பாட் 4, அதாவது இந்த ஸ்பாட் 4 இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோரா கேவ்ஸ் பார்த்துருக்கோம்ல, அந்த எல்லோரா கேவ்ஸோட ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட சொல்லலாம். அந்த எல்லோரா கேவ்ஸ் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இங்கதான் வந்து அந்த ஒரு பேசிக்கான ஒர்க் இருக்குல்ல, அதை பண்ணி பார்த்தது இந்த கேவ்ஸ்ல தான்.
ஒரு ஆர்டிஸ்டா இருக்க நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மலையில வந்து ஒரு ஆர்ட் பண்றதுக்காக இன்னொரு மலையவே அவங்க ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது இதுல புரிய வருது. ஓகே கைஸ், வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். நான் உங்க இன்பா, எக்ஸ்ப்ளோர் வித் இன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.